இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் கன்டினியூஷன் ஆஃப் தி செகண்ட் கிளாஸ் தான். செகண்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாம்பிளோட பேசிக்ஸ் பார்த்திருந்தோம். ஸோ வாட் இஸ் மென்ட் பை பிரியாம்பிள்? தென் பிரியாம்பிள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? தட் இஸ் சோர்ஸ், வேர் இட் கெட் இட்ஸ் பவர், தென் ஐடியல்ஸ் அண்ட் அஸ்பிரேஷன்ஸ், சாவரின், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் பார்த்திருக்கோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் வென் இட் வாஸ் எனக்டட் 26th நவம்பர் 1949. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். தென் இன் டீட்டெயில் இதில் இருக்கக்கூடிய சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் இந்த மாதிரி 5 விஷயங்களோட பேசிக் கான்செப்ட்ஸ் இன் சென்ஸ் கொஞ்சம் இன் டீட்டெயிலாகவே பார்த்துருக்கோம். அது எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு, எதெல்லாம் அதில் சொல்லியிருக்காங்க. சாவரின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண சாவர்னிட்டி என்ன, செக்குலரிசம் அடாப்ட் பண்ணால் ஹவு இந்தியன் செக்குலரிசம் இஸ் டிஃப்ரெண்ட் தென் தி வெஸ்டர்ன் செக்குலரிசம். இந்தியாவில் அடாப்ட் பண்ண டெமோக்ராட்டிக் சிஸ்டம்னா அது ஒரு ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட சேர்ந்த டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், வேர் இட் அடாப்டட் ஃபார் அன் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அங்கே ஹெட் ஆஃப் த ஸ்டேட்னு யாரை சொல்கிறோம், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்னு யாரை சொல்கிறோம், ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட்டை யார் எலெக்ட் பண்ணுறா, ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டை ஏன் நம்ம இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் மூலமாக போனோம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணோம். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வரும்போது இட் வில் கிவ் சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா அதில் அந்த சாவரின், சோஷியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இருக்கு இல்லையா, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே இன் டீட்டெயில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த பர்டிகுலர் கிளாஸ் எதை பேசிக்காக வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல்ஸ், அஸ்பிரேஷன்ஸ் சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ இந்த 4 விஷயங்களை தான் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதை தாண்டி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரியாம்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த கிளாஸஸில். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ ப்ரியாம்பிள் ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படிங்கிற ஒரு டிபேட் அந்த டைம் பீரியடில் இருந்துச்சு, இப்போ இல்லை. அது போக ப்ரியாம்பிளில் ஒரு சோர்ஸ் ஆஃப் தி பவராக எடுத்துக்கலாமா, இன்சென்ஸ் ப்ரியாம்பிளில் சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் இன்கேஸ் வயலேட் ஆச்சு அப்படின்னா அதை ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ண முடியுமா ப்ரியாம்பிளில் அப்படிங்கிற விஷயம். ப்ரியாம்பிள் அமெண்டபிளா, ஸோ அதாவது ப்ரியாம்பிளை நம்மளால் அமெண்ட் பண்ண முடியுமா, சேஞ்ச் கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது சப்ஜெக்ட் டு தி ஜுடிஷியல் ரிவ்யூவா இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். அட்லாஸ்ட் ப்ரியாம்பிள் பேஸ்டு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு 10 வருஷம் டைம் பீரியடில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு அதை ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணும்போது அடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இந்த பர்டிகுலர் கிளாஸஸில் பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்பிரேஷன்ஸ் தான். ஸோ அப்படி அஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு வரும்போது வாட் வி வாண்ட் டு ட்ரை டு அச்சீவ். ஓகே, ஸோ ஒரு கண்ட்ரி சாவரினா, சோசியலிஸ்டா, செக்குலரா, டெமோக்ராட்டிக்கா, ரிபப்ளிக்கா இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, எது மாதிரி விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும்னு பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எதை அச்சீவ் பண்ணலாம், தட் இஸ் சாவரின், சோஷியல், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக்காக நீங்கள் உங்கள் கண்ட்ரியை கவர்ன் பண்ணீங்கன்னா உங்கள் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்னு சொல்லக்கூடிய சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு உங்களால் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்ஷூர் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்பிரேஷன்ஸ் இன் சென்ஸ் வாட் வி ட்ரை டு அச்சீவ். ஸோ இதில் இந்த கண்ட்ரி இப்படி இருந்தால் இது எதோ அச்சீவ் பண்ணுறதுக்கான ஃபேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி வாண்ட் டு என்ஷூர் ஆன் ஜஸ்டிஸ். ஓகே, ஜஸ்டிஸ் மீன்ஸ் நத்திங் பட் நீதி. ஓகே, அது இட்ஸ் இட்ஸ் இது நத்திங் பட் ஒரு சொசைட்டியில் ஒரு நியதியை கொண்டு வர்றது தான் இந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான். ஸோ இது எங்கேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு வேர்டை ப்ரியாம்பிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை எங்கேருந்து நம்ம இன்ஸ்பயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர்லி ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல்ங்கிற ஒரு வேர்டு நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த 3 வேர்டும் ஆட் ஆகக்கூடிய விஷயங்கள் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ரஷ்யன் தான். ஸோ ரஷ்யன் ரெவல்யூஷனில் இதை யூஸ் பண்ண ஒரு வேர்டு. இதுவே நம்ம என்னவா இன்ஸ்பிரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் ஹேஸ் டு பி என்ஷூர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அப்போ கண்டிப்பாக 3க்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஒரு டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் ஓட்டிங் ரைட்ஸ் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அங்கே என்ன ரைட்ஸ் மட்டும்தான் என்ஷூர் பண்ணப்படும் அப்படின்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும்தான் என்ஷூர் பண்ணப்படும். வேறஸ் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸை த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் ஆர் சொசைட்டியில் சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதே கண்ணோட்டத்தில் தான் இதையும் பார்க்கணும்.
ஸோ ஜஸ்டிஸ் இட் மீன்ஸ் தட் ஜஸ்ட் ஆன் என்ஷூரிங் ஆஃப் ஜஸ்ட் சொசைட்டி இன் சென்ஸ் ஒரு எல்லாருக்கும் சமூக நீதி, பொருளாதார நீதி, தென் அரசியல் ரீதியான நியதிகள் இது எல்லாத்தையும் ஒரு சமமாக கொடுக்கறது தான் இந்த ஜஸ்டிஸ்க்கான மீனிங். ஸோ இது எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது அப்படின்னா ஃப்ரம் தி ரஷ்யன் ரெவல்யூஷன் சொல்லியாச்சு. இட் மீன்ஸ் நத்திங் பட் வெல்பீயிங் ஆஃப் ஆல் பீப்புள். ஓகே, ஸோ அப்போது இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜஸ்ட் சொசைட்டியை நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா, ஓகே எல்லாருக்கும் அவங்க கேட்குற விஷயங்களெல்லாம் நம்மளால் கொடுத்துட முடியுமான்னு கேட்டால் அது முடியாது. அட்லீஸ்ட் வி ஹாவ் டு ப்ரொவைட் சர்டன் பேசிக் நீட்ஸ். ஓகே, ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுக்கோ இல்லை வளர்த்துக்கிறதுக்கோ அதுக்கான ஒரு ஆம்பியன்ட் சுச்சுவேஷனை ஸ்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அப்ஜெக்டிவ். இட்ஸ் நத்திங் பட் ஜஸ்ட் சொசைட்டி ஷுட் ப்ரொவைட் பீப்புள் வித் பேசிக் மினிமம் கண்டிஷன்ஸ் டு எனேபிள் தம் டு லிவ் ஹெல்த்தி அண்ட் செக்யூர் லைஃப்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேரியஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் லைக் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டாக இருக்கட்டும், இல்லை ரைட் டு எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை ரைட் டு ஹெல்த்தாக இருக்கட்டும், இல்லை ரைட் டு ஷெல்டராக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பேசிக் மினிமம் வேல்யூஸை ஆர் பேசிக் மினிமம் நீட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவலை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். அதை தான் இங்கே முன் வைக்கிறாங்க. இட் மீன்ஸ் ஜஸ்டிஸுங்கிறதுக்கான மீனிங் இவ்வளோ தான். அட் த சேம் டைம் யூ ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் எனி ஒன். ஓகே, ஸோ ஜஸ்டிஸோட அனதர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் எனி ஒன். ஒன் சைடு யூ ஆர் ஆக்ட் அஸ் அன் ஃபெசிலிட்டேட்டர் இன் சென்ஸ் வேரியஸ் திங்ஸை பேசிக் மினிமம் நீட்ஸை நீங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுறீங்க. On the other side, you should not restriction on anyone on the condition of any discriminatory factors such as ஒரு ரிலிஜியனோ இல்லை ரேஸோ காஸ்ட்டோ செக்ஸோ பர்த்தோ இதை வச்சு ஒருத்தரை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஒருத்தரை டிஸ்கிரிமினேட் பண்ணீங்கனாலும் அது இன்ஜஸ்டிஸ் தான். ஒரு பேசிக் நீட்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலைனாலும் அதுவும் இன்ஜஸ்டிஸ் தான். அப்போ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கு டூ சைட்ஸ் இருக்குது. ஒன்று பேசிக்கான நீட்ஸை சொசைட்டியில் ஒருத்தருக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் பார்ட் ஆஃப் த ஜஸ்டிஸ். இன்னொரு டைப் ஆஃப் ஜஸ்டிஸ் எதை என்ஷூர் பண்ணப்படுது அப்படின்னா, யூ ஷுட் நாட் டிஸ்கிரிமினேட் எனி ஒன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் என்ஷூர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சைடு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது, இன்னொரு சைடு ஒரு சில விஷயங்களை ஸ்டேட் ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஒரு சைடு அப்படிங்கிறது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது ஸ்டேட்டு ஆன் தி வேரியஸ் கிரவுண்ட்ஸு. ஆன் தி அதர் சைடு மார்ஜினலைஸ்டு செக்ஷனோ இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷனோ இருக்கக்கூடிய சொசைட்டியில் அவங்களுக்கு நீங்கள் தேவையான விஷயங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணி தர்றதும் ஜஸ்டிஸ் தான். ஓகே, அதில் தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் வேர் preamble want to achieve. ஒன் இஸ் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல். ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது சமூக நீதி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். இங்கே இட்ஸ் நத்திங் பட் நோ ஒன் ஷுட் டிஸ்கிரிமினேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஓகே, ஸோ எந்த ஒரு அடிப்படையிலையும் ஒரு இண்டிவிஜுவலை நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. சமூக நீதி அப்படிங்கிறது அதுதான். ஓகே, ஸோ எந்த ஒரு பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கேயும் முன்வைக்கிறாங்க. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நோ ஒன் ஷுட் பி டிஸ்கிரிமினேட்டட் ஆன் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் எனி ரிலிஜன், ரேஸ் ஆர் காஸ்ட் ஆஃப் பர்த். அட் த சேம் டைம் சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் ஆர்டிகல் 38 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இட் சேஸ் தட் தி ஸ்டேட் ஸ்ட்ரைவ் டு ப்ரொமோட் தி வெல்ஃபேர் ஆஃப் தி பீப்புள். ஓகே, ஸோ இந்தியா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் எங்கே ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா ஆர்டிகல் 38 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஃபுல்ஃபில் ஆகுது. இந்த ஆர்டிகல் 38 நீங்கள் இன்டர்பிரட் பண்ணீங்கன்னா இது கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் இன்க்ளூடிங் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்டர்பிரேஷன்ஸ்க்காக சொல்கிற விஷயம். அதர் தென் தட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் கூட தான். ஏன் அப்படின்னா வி ஆர் புட்டிங் சர்டைன் ரைட்ஸ் டு தி இண்டிவிஜுவல். ஓகே, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். Okay, prohibition of certain discriminatory factors. Okay, so prohibition of certain discriminatory factors in sense no person shall be discriminated on the grounds of religion, race, caste, sex or place of birth அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எதை என்ஷூர் பண்ணுறதுக்காகத்தான் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்காகத்தான். அப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்கான சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் இருக்குது. பட் எக்ஸ்பிளிசிட்டாக நம்மளால சொல்ல முடியாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். பட் சோஷியல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் இருக்குங்கிறது தான் இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய அப்சர்வேஷன். அடுத்த விஷயம் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். இது ஆல்மோஸ்ட் நம்ம சொல்லியாச்சு. தட் இஸ் ஒரு இண்டிவிஜுவலை யூ ஆர் கிவிங் ஆன் ஓட்டிங் ரைட்ஸ் ஆர் யூ ஆர் கிவிங் ஆன் ரைட் டு கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா இஃப் யூ ஆர் கிவிங் ஆன் ஸ்பேஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல் டு இன்வால்வ் இன் தி பப்ளிக் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ ஒரு கவர்மெண்ட் சர்வீசஸில் ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஓட்டிங் ரைட்ஸோ இல்லை ஒரு பர்சனை கண்டெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ரைட்ஸோ அஸ் அன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவை
நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, தட் மீன்ஸ் ஆன் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகே. இது இந்தியால என்ஷூர் பண்ணக்கூடிய விதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு எம்ப்ளாய்மென்ட்ல, பப்ளிக் எம்ப்ளாய்மென்ட்ல தேர் ஆர் சர்டைன் தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே. ஸோ எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அது குவாலிஃபிகேஷன். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 326ல சொல்லக்கூடிய இந்த ரைட் டு வோட். ஓகே. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் ஹூ இஸ் அபோவ் தி ஏஜ் ஆஃப் 18 அண்ட் ஹேவ் த ரைட் டு எலிஜிபிள் டு வோட் அஸ் வெல் அஸ் கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன் ஹேவிங் ரெக்கார்ட் பேசிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அது இருக்கு. ஓகே. அது போக பிரசிடென்ட்டோட எலெக்ஷனோ, பிரைம் மினிஸ்டரோ இல்ல எனி பப்ளிக் ஆஃபீஸர்ஸோ இது எல்லாத்துலயுமே அஸ் அன் சிட்டிசன் ஆஃப் இந்தியா யூ ஆர் ஹேவிங் அன் எலிஜிபிலிட்டி. ஓகே. ஸோ இதெல்லாம் எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். ஓகே. அடுத்த விஷயம் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஸோ எக்கனாமிக் ஜஸ்டிஸை பொறுத்தளவுக்கு இட்ஸ் நத்திங் பட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் தான். ரிச் அண்ட் புவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மினிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸோட அப்ஜெக்டிவ். இன் சென்ஸ் இருக்கிறவங்க எல்லார்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்தியாவில் அடாப்ட் பண்ண சோஷியலிஸ்டோட அப்ஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா அதை நம்ம சோஷியலிஸ்ட்னு பார்க்கும்போது தனியாக பார்ப்போம். பட் இந்தியா சோஷியலிசம் கான்செப்டை எடுத்துக்கல அப்ரப்டா. இன்சென்ஸ் சோஷியலிசம் கான்செப்ட் என்ன பண்ணுது, பொது உடைமைக்கு முன் வைக்குது. இன்சென்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய பர்சன்ஸ்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டியை எடுத்துக்கிட்டு அதை ஸ்டேட் உரிமையாக்கிக்கிட்டு ஸ்டேட் என்ன பண்ணுது, பீப்புளுக்கான இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தருது. அது ஒரு ஃபார்ம் ஆஃப் என்ஷூரிங் அண்ட் சோஷியலிசம் தான். பட் இந்தியன் ஃபார்ம் ஆஃப் சோஷியலிசம் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே. ஸோ இங்கே நம்ம அடாப்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச் புவர் இந்த கேப்பை மினிமைஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸை தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியலிஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டியோ இல்லை எக்கனாமிக் ஜஸ்டிஸோ முன் வைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம எது மூலமாக டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாதுன்னா, எனி பர்சன்ஸ் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரிச் அண்ட் புவர். ஓகே. ஸோ எந்த ஒரு பர்சனையும் எக்கனாமிக்கல் கிரைட்டீரியா மூலமாக நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஸ்டேட்டும் கொஞ்சம் பாடுபட வேண்டியது. அதுதான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் முன்வைக்கக்கூடியது. அதனால தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை எதுன்னு சொல்றோம்னா, இந்தியன் ஸ்டேட்டை இஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்றோம். ஓகே. ஸோ இந்த விஷயத்தை எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 39ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பி அண்ட் சி மூலமாக என்ஷூர் பண்ணுறாங்க. இன் சென்ஸ் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப் என்னவாயிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் பெஸ்ட் டு சப்சர்வ் தி காமன் பீப்புள். ஓகே. ஸோ எல்லாருக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறது சரிசமமாக போக வேண்டிய ஒரு பொறுப்பு யாருக்கானது அப்படின்னா, ஸ்டேட்டுக்கானது. ஸோ இந்தியா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னா, எஸ் இட் இஸ். அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இந்தியா இட் ட்ரை டு பிரிங் ஆன் காமன் சொசைட்டி. ஓகே. ஸோ எல்லாருக்கும் எல்லாம் போய் சேரணும், டிஸ்ட்ரிபியூட்டட் அஸ் பெஸ்ட் டு சப்சர்வ் தி காமன் பீப்புள் ஆர் காமன் குட் டு தி ஆல் அப்படிங்கிறதா. அண்ட் ட்ரை டு மினிமைஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆன் ஃபியூ ஹேண்ட்ஸ். ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் ஆஃப் ஃபியூ ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒருத்தர்கிட்ட எல்லாருமே எல்லா ரிசோர்ஸஸும் போயிடக்கூடாது. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, யூ கேன் என்ஷூர் ஆன் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன். ஸோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இட்ஸ் நத்திங் பட் வி ட்ரை டு பிரிங் ஆன் வெல்ஃபேர் சொசைட்டி. இந்த வெல்ஃபேர் சொசைட்டி மூலமாக எதை அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, சம் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் ஜஸ்டிஸை தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இதுதான் இங்கே நீங்கள் பார்க்க வேண்டிய அப்சர்வேஷன். ஸோ இது வரைக்கும் சோஷியல், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்க்கான மீனிங் கொடுத்துட்டோம். ஸோ இதில் வெல்ஃபேர் சொசைட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த வெல்ஃபேர் சொசைட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு டிபேட் இருக்கு நமக்கு ஆஃப் லேட். ஸோ அந்த டிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வெல்ஃபேர் சொசைட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டிபேட் இருக்கு இல்லையா, காமன் டிபேட். ஆஃப்டர் எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா நியூட்ரலைஸ் ஆகுது. ஸோ மெனி கார்பரேட்ஸ் உள்ளே வருது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கான ஆர்கியூமெண்ட்டாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது என்டையர் ஆக்டிவிட்டியுமே ரோல் ஆஃப் ஸ்டேட் தான் ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்சென்ஸ் ஸ்டேட்டு தான் எல்லா டெவலப்மெண்டல் பாலிசிஸ் ஆர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 1991க்கு அப்புறம் ஷிஃப்ட் ஆகி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் ஒரு ரோவராகவும், இன்சென்ஸ் ஸ்டேட் ஒரு ஃபெசிலிட்டேட்டராகவும், அதுக்கு பதிலாக ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜென்சியாகவும் இருந்து ஆக்ட் பண்ணுது. இன்சென்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட்டுங்கிற ஒரு கான்செப்ட் என்னவாகலைன்னா டைல்யூட் ஆக கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் சும்மா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய ரைட் லைக் ரைட் டு எஜுகேஷன். இந்த ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிறது பிஃபோர் 1991க்கு முன்னாடி கிடையாது. ரைட் டு ஃபுட், தட் இஸ் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட், அதுவும் 1991க்கு முன்னாடி கிடையாது. ரைட் டு ட்ரிங்கிங் வாட்டர், சானிடேஷன், ரைட் டு ஷெல்டர்,
இது எல்லாமே எதுக்கப்புறம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1991 எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறம் தான் வந்தது. அப்போ ஸ்டேட் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோவரா இருந்தாங்க. இன் சென்ஸ் அவங்க தான் எல்லாத்தையுமே எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டர். இன் சென்ஸ் அவங்களுக்கு பதிலா இன்னொருத்தவங்கள வச்சு பண்றாங்க. ஸோ இந்தியா இன்னமும் வெல்ஃபேர் ஸ்டேட்டா தான் இருக்கு. வெல்ஃபேர் சொசைட்டியா தான் இருக்கு. இட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் கேரக்டர் ஆஃப் வெல்ஃபேரிசம். த்ரூ பை வேரியஸ் மீன்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ். அட் த சேம் டைம் எந்த இடத்துல என்னவாக கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்ஸ் எதுவும் டைல்யூட் ஆக கிடையாது. ஏன்னா, எல்லா ஸ்கீம்ஸுமே இன்னைக்கு நமக்கு அன்னைக்கு இருந்தத விட, இன்னைக்கு அது ரைட் பேஸ்டு அப்ரோச்சா இருக்கு. ஓகே, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவா இருக்கட்டும், இல்ல ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்டா இருக்கட்டும், இல்ல ரைட் டு ஃபுட் அண்ட் செக்யூரிட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே வெல்ஃபேர் சொசைட்டிக்கான ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து வெல்ஃபேரிசம் கான்செப்ட்டுக்காண்டி போயிருக்கோம். இப்பயும் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இன்னமும் இந்தியால என்ஷூர் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது ஒரு அப்சர்வேஷன். ஓகே. ஸோ அப்போ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பார்த்துட்டோம், சோஷியல் ஜஸ்டிஸ் பார்த்துட்டோம், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் பார்த்துட்டோம். ஓகே, இது வித் ரெஸ்பெக்ட் டு ஜஸ்டிஸ்க்கான மீனிங். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி. ஸோ லிபர்ட்டின்னு இதை சொல்லலாம், ஆர்எல்ஸ் ஃப்ரீடம்னு சொல்லலாம். ஸோ போத் ஆர் சேம். ஸோ லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம் அப்படிங்கிற இட்ஸ் நத்திங் பட் யூ ஆர் கிவிங் ஆன் ஃப்ரீடம். ஸோ இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன டைமென்ஷனில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனில் அப்ரோச் பண்ணலாம். எப்படி ஜஸ்டிஸை ஒரு டைமென்ஷன் 2 டைமென்ஷன்ஸில் அப்ரோச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி லிபர்ட்டிங்கிற ஒரு விஷயத்தையும் யூ கேன் அப்ரோச் இட் இன் தி 2 டைமென்ஷன்ஸ். ஸோ ஒரு டைமென்ஷன் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். அனதர் டைமென்ஷன் இட் இஸ் இன் தி பாசிட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லும்போது இதை தான் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவோம். எது லிபர்ட்டி, எது ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா, எது லிபர்ட்டினா எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்க மேல திணிக்கல அப்படின்னா அதுதான் ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு வாதம். ஓகே. ஸோ ஒரு டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எது ஃப்ரீடம் அப்படின்னா, நீங்க ஒருத்தர் மேல இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதை நீங்க தளர்த்துறீங்க அப்படின்னா அது அவருக்கு ஆன ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கொனோட்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கிவிங் ஆன் ஸ்பேஸ் ஃபார் அன் இண்டிவிஜுவல் டு எக்ஸ்பிரஸ் இட்ஸ் எபிலிட்டி. ஓகே. ஸோ ஒருத்தரோட அவரோட கெப்பாசிட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல, அவர் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஸ்பேஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல யூ ஆர் புட்டிங் ஆன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நீங்க ஒருத்தர் மேல இம்போஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அத தளர்த்திக்கிட்டே வர்றீங்க அப்படின்னா, அது ஒரு விதமான லிபர்ட்டிக்கு குடுக்கக்கூடிய டெஃபனேஷன் அப்படின்னா, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஒருத்தர் அவர் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஒருத்தர் அவரோட ஒரு ஆர்ட்டோ, இல்ல ஒரு கல்ச்சர்ல ஒரு சாங்கோ, ஏதோ ஒண்ணு அவர் டெவலப் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டெவலப்மென்ட்க்கு இந்த சொசைட்டி எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் குடுக்குது? அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அவர் மேல இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ நீங்க எந்த அளவுக்கு தளர்த்துறீங்கங்கிறது. இன்னொருத்தர் அவர முன்னேத்துறதுக்கு நீங்க எந்த விதத்துல பாடுபடுறீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 ஆக்டிவிட்டியுமே லிபர்ட்டி ஆர் ஃப்ரீடம்க்கான ஒரு மீனிங் தான். 2ம் வேற வேற கொனோட்டேஷன்ல இருந்தாலும், 2ம் ஒரு இடத்துல சந்திக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே எத ஆர்க்யூ பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் என்ஷூர்ஸ் ஆன் ஃப்ரீடம் ஆர் லிபர்ட்டி தான். அப்ப இந்தியன் கான்ஸ்டிடியூஷன பொறுத்தளவுக்கு இது 2யுமே ஃபெசிலிட்டேட் பண்ணி தர்றாங்க. ஒண்ணு ஒரு சைடு ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். உங்க மேல இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ ஸ்டாப் பண்றாங்க. ஆன் தி அனதர் சைடு உங்களுக்கான ஒரு டெவலப்மெண்டல் நீடுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் அவங்க பாலிசிஸ் மூலமா பண்ணி தர்றாங்க. ஸோ இது 2ம் லிபர்ட்டிக்கான ஒரு டெஃபனேஷன் தான். ஸோ லிபர்ட்டிய பொறுத்தளவுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமா அதை என்ஷூர் பண்றாங்க. த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19. ஸோ அது எதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிபர்ட்டியை தான் என்ஷூர் பண்ணுது. ஆன் தி அதர் சைடு இந்த ஃப்ரீடம் டு பிலீவ், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப் அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு லிபர்ட்டி ஆஃப் தாட், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப்னு அங்க வரும். ஓகே. பிரியாம்பிள ரீட் பண்ணீங்க அப்படின்னா, லிபர்ட்டி ஆஃப் தாட், பிலீவ், ஃபெய்த், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப்னு வரும். ஓகே. ஸோ இதுவும் எங்க என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் மூலமா என்ஷூர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய விஷயம் தான். அது தாண்டி பிரியாம்பிள்லயும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஓகே. ஸோ அப்போ லிபர்ட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் ஆர் எக்ஸ்பேண்டிங் தி எபிலிட்டி ஆஃப் பீப்பிள் டு ஃப்ரீலி எக்ஸ்பிரஸ் தெம்செல்வ்ஸ். இது யுபிஎஸ்சி கொஸ்டின். ஓகே. ஸோ இது 2ம் யுபிஎஸ்சி கொஸ்டின். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் லிபர்ட்டிங்கிறது என்னங்கிற ஒரு டெஃபினேஷன் கேட்டு
ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு பதிலா ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட்ஸ்னு இருக்கும். இன்னொரு இடத்துல ஒன்ஸ் எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் தம்செல்வ்ஸ்னு இருக்கும். ஆன்சர் அதுக்கு எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட்ங்கிறது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் மூலமா நடக்குது. ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ட்ஸ்ங்கிறது நீங்களே இன்டர்னலா இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஆக்சுவலா இது பொலிட்டிக்கல் தியரி புக்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது அப்படியே கட் பண்ணி என்சிஆர்டில இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் தியரியில இருக்கக்கூடிய புக்ல ஸ்டேட்மெண்ட் தான். இதை கட் பண்ணி தான் அவங்க கொஸ்டினா வச்சாங்க. ஓகே. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு லிபர்ட்டிக்கான மீனிங். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஈக்குவாலிட்டி. ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் டு என்ஷூர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர் ரூல் ஆஃப் லா. ஓகே. ஸோ ஈக்குவாலிட்டி இன் சென்ஸ் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். எல்லாருக்கும் நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும்போது சோஷியல் ஈக்குவாலிட்டி, பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி, எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி, எல்லாருக்கும் நீங்கள் லிபர்ட்டி என்ஷூர் பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே ஆட்டோமேட்டிக்காக எது என்ஷூர் ஆயிடுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ஷூர் ஆயிடுது. ப்ரியாம்பிள் இருக்கக்கூடிய வேர்டு இதுதான். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி and promote among them all. That is, you are try to ensure an equality of status. This equality of status and opportunity, it ensures இதை எது என்ஷூர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட டிக்னிட்டியை தான் என்ஷூர் பண்ணும். ஓகே. ஒருத்தரோட சுயமரியாதையை நீங்கள் குலைக்கிறீங்க அப்படின்னா தட் என்டையர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்ன ஆயிடுது அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஸோ இந்த ரெண்டும் ஓகே, ஒருத்தருக்கு ஸ்டேட்டஸும் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஈக்குவலாக நீங்கள் வழங்கப்படும் போது அது மூலமாக அவர் கிடைக்கக்கூடியது என்னன்னா டிக்னிட்டிங்கிற ஒரு விஷயம் தான். இங்கே ஈக்குவாலிட்டின்னு நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜ் ஒரு டைப் ஆஃப் வியூ. ஒன் சைட் ஆஃப் த வியூ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ரெண்டு சைட் ஆஃப் வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஒன் சைட் ஆஃப் த வியூ என்ன அப்படின்னா த ஈக்குவாலிட்டி மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் absence of any special privileges for anyone. That is, you are giving on any special privileges to anyone means then it is considered to be on, that is, you are giving on special privileges. அப்படின்னாலே அங்கே இன்இக்வாலிட்டி வருது. இதே இது அந்த இடத்துல நீங்கள் ப்ரிவிலேஜஸ் கொடுக்கல அப்படின்னா அது ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணுறது. அதை தாண்டி இந்தியன் ஃபார்ம் ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது யூ ஹாவ் டு கிவ் அன் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். ஸோ இந்தியன் டைப் ஆஃப் ஈக்குவாலிட்டி, தட் இஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஈக்குவாலிட்டிக்கு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக். ஏன்னா நம்ம இங்கே எதை கேட்டுருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது ரிசர்வேஷன் ஒரு விதமான இன்இக்வாலிட்டி இல்லையா? ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் 9 அட்டம்ப்ட்ஸ் கொடுக்குறீங்க, இன்னொருத்தருக்கு 6 அட்டம்ப்ட்ஸ் தான் கொடுக்குறீங்க, இன்னொருத்தருக்கு ஒரு மோர் தென் 9 அட்டம்ப்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ அது டிஸ்கிரிமினேஷன் இல்லையான்னு கேட்டால் அது கிடையாது. லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஈக்குவாலிட்டி. ஸோ லைக் ஷுட் பி ட்ரீட்டட் அலைக் அப்படின்னா சமமாக இருக்கக்கூடிய பர்சன்ஸுக்கு சமமான வாய்ப்பு கொடுக்கணும், இன்னொரு பர்சனுக்கு இன்னொரு டைப் ஆஃப் வாய்ப்பு கொடுக்கணும். அப்படின்னா ஒரு சேம் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி, டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஃப் இந்தியாவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோ எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு யூபிஎஸ்சி ரிசர்வேஷனை பொறுத்தளவுக்கு ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு கொடுக்கக்கூடிய ரிசர்வேஷன் 6 அட்டம்ப்ட்ஸ். தட் இஸ் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி. இதே இது ஒரு ஓபிசி கேட்டகரிக்கு இருக்கக்கூடிய அட்டம்ப்ட்ஸ் 9 அட்டம்ப்ட்ஸ். ஸோ இது இன்இக்வாலிட்டியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா இவங்களை விட இவங்களுக்கு கம்மியாக இருக்குது, அதனால இவங்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு விஷயம் தான் இந்த 3 அட்டம்ப்ட் சேர்த்து கொடுக்கறது. இதில் எது இன்இக்வாலிட்டி ஆகும் அப்படின்னா இந்த சேம் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி இருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஓசி கேட்டகரி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தருக்கு 5 அட்டம்ப்ட்டும் இன்னொருத்தருக்கு 6 அட்டம்ப்ட்டும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுதான் இன்இக்வாலிட்டி. இது இன்இக்வாலிட்டிக்குள்ளே அடங்காது. ஓகே. ஸோ இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணாலும் இது இன்இக்வாலிட்டி தான். ஓகே. ஒவ்வொருத்தவரையும் ஒவ்வொரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான் a right type of equality. Okay, so that means Indian constitution argued for an like should be treated alike, that is we adopted for an distributive justice. Distributive justice or affirmative actions இருக்கும். ஓகே, இந்த distributive justice, affirmative actions இதெல்லாம் நம்ம ரிசர்வேஷன் பாலிசி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே. ஸோ வாட் இஸ் meant by affirmative action, வாட் இஸ் meant by distributive justice, ஈக்குவாலிட்டியை என்ன மாதிரி விதத்தில் நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பின்னாடி பார்க்கலாம். பட் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் யூ ஹவ் டு ட்ரை டு ரெடியூஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப், தட் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் டு எனி ஒன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்த பாயிண்ட் ஆஃப் வியூ யூ ஆர் கிவிங் அன் அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். ஸோ எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. சம்வேர் யூ ஹாவ் டு டேக் ஆன் டிஸ்கிரிமினேஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ ஒருத்தர் சொசைட்டியில் கம்பேரிட்டிவ்லி இன்னொருத்தரோட வீக்கராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு யூ ஹாவ் டு கிவ் சர்டன் ப்ரிவிலேஜஸ் ஆர் ஸ்பெஷல் ரைட்ஸ் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். அதைத்தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்கியூ பண்ணக்கூடிய ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்ணுது.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது சகோதரத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பிரதர்ஹுட், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நத்திங் பட் நீங்க எல்லாருக்கும் ஜஸ்டிஸ், எல்லாருக்கும் லிபர்ட்டி, எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க என்ஷூர் பண்ணிட்டீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன கிரியேட் ஆயிரும் அப்படின்னா, ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிற ஒண்ணு கிரியேட் ஆயிரும். இன் சென்ஸ் நோ ஒன் கன்சிடர்ட் டூ பி டிஸ்கிரிமினேட்டட் ஆர் எவ்ரிஒன் அச்சீவ் தேர் சோசியல், பொலிட்டிக்கல், எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க எது வந்துரும் அப்படின்னா, சகோதரத்துவம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். இந்த சகோதரத்துவம் எது மூலமா கிடைக்கும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு விஷயம் மூலமாவும் கிடைக்கும். ஒரு ஸ்டேட் செக்குலரா இருக்கிறதுனாலயும் கிடைக்கும். ஒரு ஸ்டேட்ல நீங்க டெமோக்ராட்டிக் சிஸ்டத்துல எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாட்டினாலும் கிடைக்கும். அதனால தான் அத கடைசியா வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ ஃப்ரெட்டர்னிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அஷ்யூரிங் டிக்னிட்டி. இந்த அஷ்யூரிங் டிக்னிட்டி அப்படிங்கிற விஷயம் எங்க இருந்து வந்தது? ஈக்குவாலிட்டி என்ஷூர் பண்றது மூலமா வரும்னு நான் சொன்னேன் இல்லையா? இன் சென்ஸ் எல்லாருக்கும் நீங்க சுய கௌரவம், தட் இஸ் அவங்களுக்கான கௌரவத்த நீங்க குடுக்கும்போது, அந்த இடத்துல எது இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஃப்ரெட்டர்னிட்டி இம்ப்ரூவ் ஆகும். இத அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம கான்ஸ்டிடியூஷனோட கோல்ன்னு சொல்றோம். அட் த சேம் டைம் இந்த ஒரு வேர்ட் 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷன். ஸோ இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் அப்படிங்கிறது 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இட் மீன்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டியை நீங்க என்ஷூர் பண்றது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் தி நேஷனை நீங்க பாதுகாக்கிறதுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான். இதை எது மூலமா அச்சீவ் பண்ண முடியும்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி மூலமா, ரைட் டு ரிலிஜியன் மூலமா அண்ட் இஃப் யூ ஆர் கிவிங் அன் மைனாரிட்டி ரைட்ஸ். இந்தியால மைனாரிட்டி ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா எஸ். ஓகே. ஆர்டிகல் 29 அண்ட் 30 இட் கிவ் சம் ஸ்பெஷல் ரைட்ஸ் டு தி மைனாரிட்டிஸ். ஸோ இது எல்லாமே ஃப்ரெட்டர்னிட்டியை அஷ்யூர் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. இதுதான் ஃப்ரெட்டர்னிட்டிக்கான மீனிங்கும் கூட. ஸோ இதோட கண்டினியூ பண்ண வேண்டிய விஷயம் நம்ம ஒன்னே ஒன்று தான் பார்க்கணும். தட் இஸ் preamble can be the part of the constitution or not. ஓகே. ஸோ preamble பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா அதை அமெண்ட் பண்ண முடியுமா? ப்ரியாம்பிளுக்குன்னு தனியாக பவர் எதுவும் இருக்கா? இன் சென்ஸ் இப்போ ஜஸ்டிஸ் வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரியாம்பிளில் சொல்லியிருக்கக்கூடிய ஜஸ்டிஸோ, லிபர்ட்டியோ, ஈக்குவாலிட்டியோ, ஃப்ரெட்டர்னிட்டியோ வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, இதுக்காக நான் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ண முடியுமா? இன் சென்ஸ் இட் இஸ் ஜஸ்டிசியபிளா? லைக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு ப்ரொவிஷன் வயலேட் ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். இன் சென்ஸ் அங்கேயும் ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்குது, அங்கேயும் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இன் டீட்டெயில் இன் வித் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் தான். ஓகே. சும்மா ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்சர்வேஷனுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் கொஸ்டின் ஆக்கப்படுது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் தி வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேரியஸ் இன்டர்பிரேஷன்ஸ் வருது. இது மூலமாக நமக்கு இன்னைக்கு பிரியாம்பிளோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேஸ் இந்த பிரியாம்பிள் சப்ஜெக்டிவா இன்டர்பிரேஷனுக்கு வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்பார் யூனியன் கேஸில் தான். இந்த பெர்பார் யூனியன் கேஸ் அப்படிங்கிறது ஒரு லேண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ வி ஆர் கிவிங் அன் சர்டன் லேண்ட் டு தி பங்களாதேஷ். ஓகே. ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் அன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அன்னைக்கு இது கேஸ் வந்துச்சு. ஸோ ஓகே. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். நான் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பார்க்கும்போது இந்த பெர்பாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இன்னைக்கு ஓகே பிரியாம்பிள் அங்கே இன்டர்பிரேஷனுக்கு வந்துச்சு. அப்போ பிரியாம்பிள் இட் இஸ் கன்சிடர் டு பி பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படின்னா, பெர்பாரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரியாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அது போக பிரியாம்பிளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. என்ன அப்படின்னா, இன்கேஸ் எனி ஆம்பிக்யூட்டி இன் தி கான்ஸ்டியூஷன், ஒரு ஆம்பிக்யூட்டி இருக்குது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் ஏதோ ஒரு இன்டர்பிரேஷன்ஸ் வரும்போது ஒரு டயலமா வருதுன்னா, அப்போ உங்களுக்கு ரெஃபரல் பாயிண்ட்டாக எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பிரியாம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே. இட் மீன்ஸ் தட் இட் கிவ்ஸ் சம் அசிஸ்டன்ஸ் அட் இன்டர்பிரேஷன்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷனில் எங்கேயோ ஒரு கிளாரிட்டி எனக்கு தேவைப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல நான் எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா, பிரியாம்பிள ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டா எடுத்து, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட டிரைவ் பண்ண முடியும்னா, அத பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பெர்பாரி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியால இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ல வந்த அப்சர்வேஷன். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, வெதர் பிரியாம்பிள் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படின்னா, இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்னு சொன்னது எதுலன்னா, பெர்பாரி யூனியன் கேஸ். இது நிறைய தடவ கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிலயும் கேட்டிருக்காங்க. அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. இதை விட இட் இஸ் கன்சிடர் டு பி ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரியாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கேசன் வந்த பாரதி கேஸ் தான்.
இந்த கேசன் பாரதி கேஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொன்னது இங்கே தான். ஓகே. ஸோ அப்போ இதில் ப்ரியாம்பிள் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பெர்பாரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்ல இருந்து டிஃபர் ஆகுறாங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா ப்ரியாம்பிள் ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான். இன் சென்ஸ் ப்ரியாம்பிள நீங்க கான்ஸ்டியூஷன்ல இருந்து தனியா பார்க்க முடியாது. ப்ரியாம்பிள் கான்ஸ்டியூஷனோட ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படியோ, ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எப்படியோ, ஒரு யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் எப்படியோ, அப்படித்தான் ப்ரியாம்பிளும் அதுவும் ஒரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான், ஒரு அங்கம் தான். ஸோ அப்போ அதை உங்களால பிரிச்சு பார்க்க முடியாது. ஆனா அதோட சேர்த்து இன்னொன்னு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி a சோர்ஸ் ஆஃப் பவர். அதுக்காக பிரியாம்பிள்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம், அதனால அதை அச்சீவ் பண்றதுக்கு சில ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், அதனால ஒரு இண்டிவிஜுவலோட ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா அதை உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரியாம்பிள்ல எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னு ஒரு வேர்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ்க்காண்டி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து ஒரு லேண்ட் அக்வயர் பண்றோம் அப்படின்னா அவரோட ரைட்ஸ் வயலேட் பண்ணப்படுது அப்படின்னா அதை உங்களால என்ன பண்ண முடியாது, ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. பிரியாம்பிள்ல எக்கனாமிக் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு வேர்டு சொல்லியிருக்குது அதனால அப்படின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி a சோர்ஸ் ஆஃப் பவர் நார் a சோர்ஸ் ஆஃப் லிமிடேஷன்ஸ் ஆர் ப்ரொஹிபிஷன்ஸ். ஓகே. பட் இன்னொரு விஷயம் இன்னொன்னு இன்க்ளூட் பண்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அமெண்டபிள். ஓகே. ஸோ அப்போ பிரியாம்பிள் இன்னொன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால அமெண்ட் பண்ண முடியும். அதுக்காக பிரியாம்பிள் வந்து அமெண்ட் பண்ண முடியாத ப்ரொவிஷனா அப்படின்னா இல்ல. அப்படி இருந்திருந்தா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட நல் அண்ட் வாய்ட்னு சொல்லியிருக்கலாம். இல்ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜஸ்டிஃபிகேஷன் வச்சு அமெண்ட் பண்ணாம கூட போயிருக்கலாம். அப்போ பிரியாம்பிள் என்ன பண்ண முடியும், அமெண்ட் பண்ண முடியும். அந்த அமெண்ட்மெண்ட் எது மூலமா தான் பண்ண முடியும்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் பண்ண முடியும் அண்டர் ஆர்டிகல் 368. நார்மலா நீங்க ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணி இதை அமெண்ட் பண்ண முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் பண்ண முடியும். ஒரு 3 to 4 இயர்ஸ் பேக் பிரியாம்பிள அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டிபேட் வந்துச்சு. அப்போ கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ண முடியுமான்னா அதுலயும் பிரியாம்பிள் அமெண்ட் பண்ண முடியுமானா எஸ் இட் இஸ். அது எது மூலமா தான் பண்ண முடியும்னா ஆர்டிகல் 368 மூலமா தான் பண்ண முடியும். ஆனா அப்படி பண்ணக்கூடிய அமெண்ட்மெண்ட் எதை வயலேட் பண்ணக்கூடாதுன்னா அதுல சொல்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபீச்சர்ஸை வயலேட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு வேர்டை பிரியாம்பிள்ல இருந்து எடுக்க முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. ஏன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு வேர்டை பிரியாம்பிள்ல இருந்து எடுத்துட முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா அது பேசிக் ஸ்ட்ரக்சர். ஈவன் செக்குலரிசம்ங்கிற வேர்டை எடுத்துட முடியுமான்னு கேட்டா எடுக்க முடியாது. ஏன்னா செக்குலரிசம்ங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. அப்போ பிரியாம்பிள்ல இருந்து நீங்க எடுக்கிறது இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவும் கூட. ஓகே. ஸோ அப்போ அமெண்ட்மெண்ட் நீங்க ஒன்று பண்றீங்க அப்படின்னா அப்போ பிரியாம்பிள்ல நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவான்னு கேட்டா எஸ் இட் இஸ். அப்போ பிரியாம்பிளோட ஸ்டேட்டஸ் என்னன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ இன் கேஸ். அதுக்கு ஒன்னே ஒன்று லிமிடேஷன் என்னன்னா அங்க இருந்து நீங்க பவரை மட்டும் டிரைவ் பண்ண முடியாது. சோர்ஸ் ஆஃப் பவர் அதை எடுத்துக்கிற முடியாது. ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் டு பி நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர். பட் பெர்பாரி கேஸ்ல சொன்ன மாதிரி இன் கேஸ் ஆஃப் எனி ரெஃபரன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அங்க ஃபார் தி இன்டர்பிரேஷன்ஸ் நீங்க எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரியாம்பிள்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எடுத்து இன்டர்பிரேஷன்ஸ்க்கு உள்ளாக்கிக்கலாம். அது கடைசியா ஒரு ஜட்ஜ்மெண்ட் என்னன்னா எல்ஐசி இந்தியா கேஸ் இதுலயும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா பிரியாம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் தான். இங்க இருந்தே நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரியாம்பிள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஜட்மெண்ட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒன்று பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கொஸ்டின் ட்ரிகர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருந்தால் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த ஜட்மெண்ட்ல எதை சொன்னாங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். இல்லை ஒரு மெயின்ஸ் ஆன்சரை ட்ரிகர் ஆகுது அப்படின்னா அதுக்கு ரெஃபரல் பாயிண்டா இந்த கேஸ் ஸ்டடிஸ் தேவைப்படும். ஏன்னா ஸ்டாக் பாயிண்ட்ஸ் எழுதும் போது நீங்க ஜஸ்டிஃபை பண்ணும்போது கண்டிப்பா அங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட்ஸை நீங்க இன்சர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நான் ரெஃபரல் பாயிண்ட்டுக்கு இந்த ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இந்த ஜட்மெண்ட்ஸை நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா கன்சல்டேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பிரியாம்பிள் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியாம்பிள் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நான் ஆல்ரெடி சொன்னதான் இட் கைட் ஆல் ஆர்டிகல்ஸ். ஸோ இப்போ பிரியாம்பிள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா வேரியஸ் இன்டர்பிரேஷன் சொன்னேன். ஓகே. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14ல இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் வரும்போது ஆர்டிகல் 25 to 28ல இருக்கு. ரைட் டு மைனாரிட்டிஸ்னு சொல்லும்போது 29 to 30 இருக்கு. வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லும்போது 38ல இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் அவாய்ட் பண்ணணும்னா ஆர்டிகல் 39ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நான் இன்டர்பிரேஷன் சொல்றேன் அப்படின்னா அப்போ பிரியாம்பிள் என்னவா இருக்கு அப்படின்னா இட் கைட் ஆல் ஆர்டிகல்ஸ். ஸோ எந்த ஒரு ஆர்டிகலையும் நீங்க டிரைவ் பண்ணும்போது அந்த ஆர்டிகலோட சோர்ஸ் ஆஃப்
ஒரு இன்ஃபரன்ஸா எத எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிரியாம்பிள நீங்க தாராளமா எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதனால தான் நான் ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ் பண்ணேன். நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாக் பாயிண்ட் இனிஷியேட் பண்றதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, பிரியாம்பிளோட இன்ட்ரோடக்ஷன வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இட் கிவ் ஆல் கைட்ஸ் டு தி கைட் ஆல் தி ஆர்டிகல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட் கன்டெயின்ஸ் பிலாசபி. இது ஆல்ரெடி சொன்னது தான். இது வரைக்கும் சொன்னத நான் கன்சாலிடேட் பண்றேன். தட்ஸ் ஆல். ஓகே. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் டு எக்ஸாமைன் இன் சென்ஸ் ஆஃப் எனி இன்டர்பிரேஷன்ஸ் ஆர் எனி dilemmas with the interpretations in the court அப்படின்னா we can use preamble as an reference. பட் அது ஜஸ்டிசியபிள் கிடையாது. பட் ரெஃபரல் பாயிண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியும். அது போக ஆர்டிகல்ஸோட இன்டர்பிரேஷன்ஸ்க்கு இது சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான். இது போக நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பேன். வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரியாம்பிள், அதையும் இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கங்க. இதோட பிரியாம்பிள் பத்தின பேசிக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இன் டீடைல் இதுக்கு மேல பிரியாம்பிளை நீங்க அப்ரோச் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இதை தாண்டி நீங்க படிக்கிறதுக்கான ஸ்கோப்பும் அங்கே எதுவும் கிடையாது. ஸோ அப்போ பிரியாம்பிள் பற்றின பேசிக்ஸும் சரி, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு பேசிக் வேல்யூஸை பற்றின சில இன்டர்பிரேஷன்ஸை எப்படி இன்ஃபரன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. லாஸ்ட்டாக இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு எப்படி பிரியாம்பிளை வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ பிரியாம்பிளை வச்சு இது வரைக்கும் பேசிக்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஸோ இது 2013ல் கேட்ட கொஸ்டின். ஸோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ். So economic justice is one of the objective of the Indian constitution has been provided in. So economic justice அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்ஸ்டியூஷன்ல ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவா இருக்கு. இது எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லும் போது சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. ஸோ இங்கே பிரியாம்பிள் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இங்கே பிரியாம்பிள் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு கேட்டிருக்காங்க. இதில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வித் ரெஸ்பெக்ட் டு பிரியாம்பிளை ஸ்டடி பண்ணும்போது இங்கே எக்கனாமிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதே மாதிரி நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி படிக்கும்போது அங்கே நமக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எதை என்ஷூர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா, சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஸ். அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது எதை என்ஷூர் பண்ணும் அப்படின்னா, சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இது நம்ம ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் நமக்கு இப்போ இன்ஃபரன்ஸ்க்காக ஒன்று வரணும் இல்லையா, அதுக்காக வைக்கிறதா இது. அப்போ பிரியாம்பிள் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸா அப்படின்னா இல்லை. ஏன்னா பிரியாம்பிள் ஓகே எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கிளிக் ஆயிடுச்சு. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது தான் பொலிட்டிக்கல் அண்டு சிவில் லிபர்ட்டிஸை தான் என்ஷூர் பண்ணுது. அப்போ அது கிடையாது. பிரியாம்பிள் அண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான் கரெக்ட். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே அடிச்சாலும் நன் ஆஃப் தி அபவ் அவங்களே ஒரு ஆப்ஷன் செட் பண்ணல. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகே. அடுத்து பாருங்க, த மைண்ட் ஆஃப் தி மேக்கர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரெஃப்ளெக்டட் இன் விச் ஆஃப் தி ஃபாலோயிங். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்லேருந்து இன்ஃபரன்ஸ் பண்ணி நமக்கு எது மூலமாக அது டிரைவ் பண்ணப்பட்டதுன்னா பிரியாம்பிள் மூலமாக தான். ஸோ ஆன்சர் இஸ் பிரியாம்பிள். அடுத்து, which one of the following objective is not embodied in the preamble of to the constitution of India? எந்த ஒரு விஷயம், நான் அதனால தான் ஒவ்வொரு வேர்டும் முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ இங்கேயும் பாருங்க வேர்டை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும்போது சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல், இங்கேயும் அப்படி தான் வரும். which one of the following is not embodied in the preamble of the constitution of India அப்படின்னா, லிபர்ட்டி ஆஃப் தாட், லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷனு, லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப். ஸோ இது எல்லாமே லிபர்ட்டி பேஸ்டு. ஓகே. ஸோ லிபர்ட்டி ஆஃப் தாட், பிலீஃப், எக்ஸ்பிரஷன், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தான் அவங்க கேட்டிருக்காங்க. லிபர்ட்டி ஆஃப் தாட்டு, பிலீஃப், ஃபெய்த், ஒர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இன்னும் கிளியராக காமிக்கணும் அப்படின்னா நான் பிரியாம்பிளவே காமிச்சிடுறேன். ஓகே. ஓகே. லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப். இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல அதை தான் சொல்கிறேன். ஓகே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ஜெக்டிவ் இஸ் நாட் எம்பாடிட் இன் த பிரியாம்பிள் அப்படின்னா, நீங்கள் கிளியராக படிக்கலை அப்படின்னா இந்த இடத்துல ட்ராப்பில் விழுந்துருவீங்க. ஏன்னா எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தான் இருக்குது, எக்கனாமிக் லிபர்ட்டி கிடையாது. ஓகே. இங்கே ஆனால் கேட்டிருக்கிறது என்னன்னா, லிபர்ட்டியை வச்சு தான் அவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ லிபர்ட்டி தான் இங்கே பேசிக்காக இருக்குது. எக்கனாமிக் பொறுத்தளவுக்கு ஜஸ்டிஸ் தான் இருக்குது. நீங்கள் கிளியராக படிக்கல அப்படின்னா இங்கே லாக் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, லிபர்ட்டி ஆஃப் தாட், ஃபெய்த், பிலீஃப்
அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்குமோ தவிர எக்கனாமிக் லிபர்ட்டி அப்படிங்கிற ஒன்று இருக்காது. ஸோ ஆன்சர் இதுதான். ஓகே. அடுத்து பாருங்க, பிரியாம்பிள் டு தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் பட் ஹாஸ் நோ லீகல் எஃபெக்ட். ரிசர்வ் பண்ணுங்க. நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹாஸ் நோ லீகல் எஃபெக்ட் ஐதர். A part of the constitution and has the same legal effect as any other part. A part of the constitution but has no legal effect independently of others. அப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, கான்சியஸாக இருக்க வேண்டியது இருக்கு. எந்த கொஸ்டின் எதோட அப்சர்வேஷன் அப்படின்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, கேசன் வந்த பாதி கேஸு, பெர்பார் யூனியன் கேஸு, இதோட அப்சர்வேஷன் தான். கடைசியாக இன்னைக்கு நமக்கு ஃபைனலாக இன்டர்பிரேஷனில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்னன்னா, பிரியாம்பிள் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா? எஸ் இட் இஸ். பிரியாம்பிள் ஜஸ்டிசியபிளா? நோ, நெய்தர் ஜஸ்டிசியபிள். ஓகே. It is not justiciable in nature. Then it is subject to any legal effect இருக்குமா இண்டிபெண்டா? No, it is not. அப்போ in case any ரெஃபரல்ஸோ இல்லை எனி அதர் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோடய இருந்து இதுக்கு ரெஃபரல் இருந்தால் அதுக்கு ரைட்ஸ் இருக்குமான்னு கேட்டால் எஸ் இட் இஸ் இருக்கு. ஓகே. அப்போ இந்த இடத்துல இதை எதை எலிமினேட் பண்ணிடலாம்னா பிஏ எலிமினேட் பண்ணிடலாம். நாட் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. இல்லை, இட் இஸ் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் கேசன் வந்த பாதி கேஸில் சொல்லிட்டாங்க. பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான், ஓகே, அண்ட் ஹாஸ் த சேம் லீகல் எஃபெக்ட் அஸ் எனி அதர் பார்ட்டா அப்படின்னா நோ. இதுவும் கேசன் வந்த பாதி கேஸில் சொல்லிட்டாங்க. இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள் இன் நேச்சர்னு சொல்லிட்டாங்க. இப்போ டசல் நமக்கு ஏக்கும் டிக்கும் தான். ஃபர்ஸ்ட் ஏல என்ன சொல்றாங்க? பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் பட் ஹாஸ் நோ லீகல் எஃபெக்ட். ஓகே ஃபைன். ஆனால் அடுத்து பாருங்க, எ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் ஹாஸ் நோ லீகல் எஃபெக்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ். அப்போ இன்னொரு பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனோடையோ இல்லை இன்னொரு இன்டர்பிரேஷனோடையோ சேர்ந்து இதை அப்சர்வ் பண்ணும்போது இதுக்கு வேலிடேஷன் கிடைச்சிருது. அப்போ ஏவோட கம்பேரிட்டிவ்லி டி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. ஓகே. இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை மட்டுமே பார்த்துட்டு ஏன்னு ஆன்சர் பண்ணிட்டு வந்துருவீங்க. ஆனால் ஏ கிடையாது, ஆன்சர் டி இஸ் தி ஆன்சர். ஓகே. அடுத்து பாருங்க, வாட் வாஸ் த எக்ஸாக்ட் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் 26th January 1950? ஓகே, இது 2021 கேட்ட கொஸ்டின். இது பாருங்க, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், சாவரின் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். நான் ஆல்ரெடி படிக்கும் போதே சொன்னேன், தட் இஸ் பார்க்கும்போது இந்த சோசியலிஸ்ட் செக்குலர் அப்படிங்கிற ரெண்டு வேர்டும் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எடுத்தது அப்படின்னு சொன்னேன். ஓகே. அப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 26th January 1950ல எக்ஸாக்டா கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருந்துச்சு வித் ரெஸ்பெக்ட் டு பிரியாம்பிள் அப்படின்னா சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஸோ பி த ஆன்சர். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் எது இன்க்ளூட் ஆகுது? இந்த செக்குலர் அப்படிங்கிற ஒரு வேர்டும் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டும் எனக்ட் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஏன் இந்த கிளாஸஸ் இப்படி இருக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு ஒரு சப்ஜெக்டை நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஸோ இது மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாம்பிளை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த நோட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். நான் இப்போ நோட்ஸ் கொடுக்குறேன். திஸ் நோட்ஸ் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ டு ஃபார் திஸ் ப்ரிப்பரேஷன். ஏன்னா இது எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸை ஸ்டடி பண்ணி அதிலேருந்து எடுத்துக்கிட்டது தான். ரெஃபரன்ஸ் புக்ஸாக நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரீட் பண்ணுறீங்கன்னா ஓகே ஃபைன். பட் மினிமம் லெவலில் அட்லீஸ்ட் நான் எதை கவர் பண்ணிட்டு போகணும்னா இந்த விஷயங்கள்னாச்சும் நீங்கள் கவர் பண்ணிட்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸஸோட ஃபைனல் அவுட்கம். தட் இஸ் பிரியாம்பிளோட செகண்ட் பார்ட் ஆஃப் த கிளாஸ் இது. இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி கிளாஸில் நம்ம ஐடியல்ஸ் அஸ்பிரேஷன்ஸை பார்த்துருக்கோம். தட் இஸ் ஜஸ்டிஸ், லிபர்ட்டினா என்ன, ஈக்குவாலிட்டினா என்ன, ஃப்ரெட்டர்னிட்டினா என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துறோம். பிரியாம்பிள் அமெண்டபிளா இல்லையா, பிரியாம்பிள் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனா இல்லையா, பிரியாம்பிள் ஜஸ்டிசியபிளா இல்லையா, பிரியாம்பிளில் ஒரு இண்டிவிஜுவலாக அதுக்குன்னு தனிப்பட்ட லீகல் எஃபெக்ட் இருக்கா, இல்லை எதோட சேர்த்து பார்க்கும்போது அதுக்கு இன்னும் இன்டர்பிரேஷன்ஸ் கிடைக்குதா. ஓகே, இதெல்லாமே வேரியஸ் கேஸ் ஜட்மெண்ட்ஸ் மூலமாக பார்த்தோம். இம்பார்ட்டன்ஸ் பார்த்துருக்கோம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கோம். அடுத்த கிளாஸஸும் இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கிளாஸஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, யூனியன் அண்ட் டெரிட்டரிஸும் சிட்டிசன்ஷிப்பு தான். இது ஒரு கிளாஸே போதும். ஓகே, ஸோ 2 பெரிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. இது சின்ன இன்டர்பிரேஷன்ஸ் தான். இது முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு அடுத்தடுத்து போயிடலாம். ஸோ இந்த கிளாஸ் இதோட நான் வைண்ட் அப் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த ஒரு செஷனை வைண்ட் அப் பண்ணிவிட்டு அடுத்த வர கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் டு வாட்ச் திஸ் செஷன். தேங்க்யூ.